எஸ்ஐபி இந்த வார்த்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எஸ்ஐபின்ற ப்ராசஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. நம்மனால ஸ்டாக்ஸ்லயும் இந்த எஸ்ஐபின்ற ப்ராசஸை பண்ணலாம். முதல்ல எஸ்ஐபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க விருப்பப்பட்ட ஸ்டாக்ஸை உடனடியா அதிகமான குவான்டிட்டிஸை வாங்க முடியுமான்னு கேட்டா நிறைய பேர்னால வாங்க முடியாது. ஆனா அதையே நம்மளால மாசம் 5 ஸ்டாக்ஸ் 10 ஸ்டாக்ஸ்ன்ற மாதிரி அக்குமுலேட் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். ஆனா அதுக்கான அமௌண்ட்டும் நம்ம கிட்ட இருக்குமான்னு கேட்டா நிறைய டைம் அதுக்கான அமௌண்ட்ஸ் நம்ம கிட்ட ஃபண்டு இருக்கவே இருக்காது. ஆனா இந்த எஸ்ஐபி ப்ராசஸ்ல மந்த் ஆன் மந்த் எனக்கு ஒரு 3 ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆட்டோமேட்டட் டேட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டுக்கு என்ன ரேட் இருந்தாலும் அந்த ஸ்டாக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபி மோட்ல பர்ச்சேஸ் ஆயிடும். இது எல்லா புரோக்கர் கிட்ட இந்த எஸ்ஐபி ப்ராசஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. குறிப்பிட்ட சில புரோக்கர்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த ப்ராசஸ் இருக்கு. உங்களுக்கு இத மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும், இல்ல அந்த புரோக்கரோட டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட்ல புரோக்கர்னு கிளிக் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம்.